ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அருமையான முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயை வச்சு ஒரு குழிக்கரண்டி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை இதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ரொம்ப நேரம் பொரிய விடாதீங்க. ஆயில் லேசான ஹீட்லேயே பொரிஞ்சால் போதும். இது கூட நான் மீடியம் சைஸில் 4 வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா டைம் எடுத்து பொறுமையாக நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து வெங்காயம் கலர் மாறி வரணும். இப்போது இதில் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போகிறது வரைக்குமே நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது மசாலாலாம் கரிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மசாலா இந்த அளவுக்கு நமக்கு குக் ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கோங்க. நம்ம கொத்தமல்லி தக்காளிலாம் அரைச்சோம் பாருங்கள், அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மசாலாவோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா வந்து இப்போ க்ரீன் கலரில் நமக்கு தெரியுதில்ல, இது வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து கலந்து வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், அதுவே சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இதை கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிக்கும் பொழுதே எண்ணெய் தெளிஞ்சு வரது உங்களுக்கு நல்லா தெரியும். இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. இதில் நமக்கு வந்து நல்லாவே எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அதாவது முட்டை கிரேவிக்கு நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துருக்க தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் வந்து சாதத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்பொழுது நமக்கு திக்கான பதம் வந்துடும். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லை, நமக்கு சப்பாத்தி, பூரி, நீங்கள் பரோட்டா கூட வச்சு சர்வ் பண்ணலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கொதி வந்ததும் முட்டையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டையெல்லாம் கொஞ்சம் அப்படியே கோடு போடுற மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் பொழுது முட்டைக்குள்ளையெல்லாம் இந்த கிரேவியோட மசாலா வந்து உள்ளே இறங்கியிருக்கும். நல்லா சாப்பிடும் பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த கோடு போட்டு நம்ம வந்து மசாலாவில் சேர்க்குறோம். முட்டையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க. இது போல் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வந்து திக்கான கிரேவி வந்திருக்கு. பார்த்தீங்களா, நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.